அன்பர்களே, இன்று காரைக்கால் அம்மையார் திரு நட்சத்திரம். அதனாலே காரைக்கால் அம்மையார் திருக்கோவிலுக்கு செல்வோமே. இந்த கோவில் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலிலே அமைந்துள்ளது. ஒரு காலத்தில் இந்த பகுதி காரைவனம் என பெற்றது. இங்கு தனதத்தன் தர்மவதி ஆகிய தம்பதியருக்கு புனிதவதி என்னும் மகள் பிறந்தாள். இந்த பெண் சிறு வயது முதலே சிவபக்தையாக திகழ்ந்தாள். பரமதத்தன் என்னும் வணிகர் இந்த பெண்ணை மணம் செய்து கொண்டான். ஒரு நாள் பரமதத்தனை காண வந்த சில வைசியர்கள் இரு மாம்பழங்களை கொண்டு வந்தனர். அவற்றை தன் வீட்டில் கொடுத்திடுமாறு கூற அவர்களும் வீட்டில் இருந்த புனிதவதியாரிடம் கொடுத்து சென்றனர். அப்போது ஒரு சிவனடியார் மிகுந்த பசியோடு புனிதவதியார் இல்லத்திற்கு வந்தார். உடனே அவர் அடியவருக்கு தயிர் சாதமும் கணவன் அனுப்பிய மாங்கனிகளில் ஒன்றையும் வைத்து உணவளித்தார். அவற்றை உண்டு வாழ்த்திவிட்டு அடியவர் சென்று விட்டார். மதிய உணவு சாப்பிட வந்த பரமதத்தன் உணவு உண்ண அமர்ந்தார். மீதமுள்ள ஒரு பழத்தை அவனுக்கு புனிதவதியார் இட்டார். அதனை உண்ட கணவன் மற்றொரு பழத்தையும் போடுமாறு கேட்டான். உடனே இறையருளால் அங்கு ஒரு மாங்கனி தோன்றியது. அதனை இலையில் இட அதனை உண்ட பரமதத்தன், இது மிகவும் ருசியாக உள்ளதே, இது ஏது என்றான். நடந்ததை கூறிட கணவன் மற்றொரு கனியை பெற்று தருமாறு கேட்டான். இறை அருளால் தோன்றிய அந்த கனி கணவனாகிய பரமதத்தன் கையில் கொடுக்க அவன் கையில் பட்டு மறைந்து விட்டது. புனிதவதி தெய்வீகமானவள் என்பதை உணர்ந்த பரமதத்தன் உடனே அயல்நாடு சென்று பொருளீட்டி மதுரைக்கு திரும்பி வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்தது. புனிதவதி என்னும் பெயரை குழந்தைக்கும் வைத்தார். இதனை அறிந்த பின் புனிதவதி தன் சுற்றத்துடன் மதுரைக்கு வர அவளை வரவேற்ற பரமதத்தன் அவளை விழுந்து வணங்கினான். உடனே இறைவனிடம் பேய் வடிவம் வேண்டி பெற்று கைலைக்கு தலையால் நடந்து சென்று தரிசித்து திருவாலங்காட்டில் முக்தி பெற்றார். காரைக்கால் அம்மையார் என உலகம் அவரை போற்றுகிறது. இவருக்கு காரைக்காலில் அமைக்கப்பட்ட கோயில்தான் இந்த கோயில். இவரே இந்த கோவிலின் பிரதான தெய்வம். இந்த கோவிலில் சிவபெருமான் லிங்கமூர்த்தமாக சோமநாதர் என்னும் பெயரிலும் விநாயகர் சம்பந்த விநாயகர் என்னும் பெயரிலும் சன்னதி கொண்டுள்ளார்கள். இந்த ஆலயம் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை தொடர்ந்து திறந்திருக்கும். இந்த கோவிலின் மிக முக்கிய திருவிழா மாங்கனி திருவிழா என ஆனி மாதத்தில் நடைபெறும். சிவபெருமான் பிக்ஷாடனராக உலா வருவார். அப்போது பக்தர்கள் மாம்பழங்களை வீசுவார்கள். மகப்பேறு வேண்டுவோர் அவற்றை தங்கள் புடவையில் பிடித்து கொள்வார்கள். மறுநாள் அம்மையார் பேய் வடிவம் பெற்று கைலாயம் அடையும் விழா நடைபெறும். அம்மையாரின் இரட்டை மணி மாலை திருவந்தாதி பாடியவுடன் அம்மையார் அருகில் ஒரு ஜோதி ஏற்றப்படும். அது சிவபெருமான் திருவடியை குறிக்கும் வகையில் ஒன்றாக இணைத்து ஏற்றப்படும். இந்த விழா பங்குனி மாதம் சுவாதி நாளிலும் நடத்தப்படும். திருமணப்பேறு மகப்பேறு வேண்டி இங்கு வேண்டி வருகிறார்கள். மாவிளக்கு ஏற்றி நேர்த்திக்கடன் செய்வார்கள். இவளை காமாட்சி அன்னையாக மக்கள் எண்ணி வழிபடுகிறார்கள். இறை அருளை பெற வழிகாட்டி நிற்கும் காரைக்கால் அம்மையாரை போற்றி வணங்கி நாமும் நல்லருள் பெறுவோமாக. பேயார்க்கும் அடியேன். ஓம் நம சிவாய.